பிலிப்பைன்ஸில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதி மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் நகரமே போர்க்களமாக மாறியது. சுமார் 8,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ள தடுப்பு பணிகளில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாகவும், இதனால் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பலனடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ள தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் நடைபெற்றதால் பருவமழையின் போது பல்வேறு பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த போதும் பணிகளை மேற்கொண்ட தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்களை வாங்குவதாக போராட்டக்காரர்கள் ஆதங்கப்பட்டனர். தலைநகரில் பேரணியை தொடங்கிய போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த மணிலா பூங்கா பகுதியில் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து முன்னேறிய போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவலர்கள் மீது போராட்டக்காரர்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தியதால் பதற்றம் அதிகரித்தது. இந்த நிலையில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளின் தூதரகங்கள் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு தங்கள் நாட்டினர் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.